டின்னருக்கு 4 வகை சட்னி, கல்யாண ரிசப்ஷன்ல ஊத்துற மாதிரி அட்டகாசமான சாம்பார், இதெல்லாம் வச்சு நம்ம ரெகுலரா சாப்பிடுற டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடணும்னா இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட போய் பாருங்க. கொத்துமல்லியை அரைச்சு மாவுல கலந்து அவிச்சு எடுத்த மல்லி இட்லி, நிறைய மஷ்ரூம் பீசஸை பொடி பொடியா கட் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி சுட்டு கொடுத்த சிறுதானிய காளான் தோசை, கணிசமான அளவு பன்னீர் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி சுட்டு கொடுத்த பன்னீர் மசாலா தோசை, நிறைய நாட்டு பூண்டு பீசஸை சேர்த்து செஞ்ச பூண்டு மசாலாவோட வதக்கி கொடுத்த பூண்டு சேவை, வெஜிடபிள் மசாலா கூட சேர்த்து வதக்கி கொடுத்த வெஜ் கீமா சேவை, பூண்டு இட்லி, உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாம நிறைய வெஜ்ஜீஸும் சேர்த்து ஸ்டஃபிங் பண்ணி செஞ்சு கொடுத்த மைசூர் மசாலா தோசை அப்படின்னு வெரைட்டியா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் கடைசியா வந்த அந்த பன்னீர் சீஸ் தோசை எல்லாம் சீஸ் லவர்ஸ் ஒரு மஸ்ட் ட்ரை ஐட்டம். அதுவும் அவங்க பரிமாற 4 வகை சட்னிக்கும் சரி, கல்யாண ரிசப்ஷன் லெவல் சாம்பாருக்கும் சரி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். நீங்க டின்னருக்கு போனீங்கன்னா இவங்க கிட்ட இந்த ஐட்டம்ஸ் தவிர வகை வகையான பரோட்டா, சப்பாத்தி, ஆப்பம், பணியாரம், அடை மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, வடை, பூரி, பொங்கல், தோசை மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ருசியோட கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா நேரா கிளம்பி நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோட்ல டொமினோஸ் பீஸாக்கு ஆப்போசிட் கட்ல கொஞ்சம் தூரம் உள்ள வந்தீங்கன்னா தாய்மடி உணவு அப்படின்னு ஒரு உணவகம் பிஸியா அங்கிட்டு இருக்கும். இவங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோலயும் அவைலபிள். நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னைக்கே ஃபேமிலியோட போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.